ஹாய் வியூவர்ஸ், நம்மளோட தமிழ் அன்டோல்ட் ஸ்டோரிஸ் சேனலில் இன்றைக்கி ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு சிற்பி வாழ்ந்து வந்தார். அவர் செய்யும் சிற்பங்கள் மிகவும் தத்ரூபமாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். அதே ஊரில் ஒரு பணக்காரரும் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு ஆசை. அந்த ஊரின் சிற்பியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். எனவே அந்த சிற்பியின் கையால் ஒரு சிற்பம் செய்து அவர் வீட்டில் வைக்க வேண்டும் என ஆசை. எனவே அவர் சிற்பியை பார்க்க சிற்பி வீட்டிற்கு சென்றார். அப்போது சிற்பி ஒரு அழகான பெண் சிற்பம் செய்து கொண்டிருந்தார். அதன் அருகிலேயே அதேபோல் இன்னொரு பெண் சிற்பமும் அங்கே இருந்தது. அதை பார்த்த பணக்காரர், 2 பெண் சிற்பமும் அழகாக உள்ளதே, ஏதாவது கோயிலுக்கு கொடுப்பதற்காகவா என கேட்டார். அப்போது சிற்பி, ஆம், நம் பக்கத்து ஊரில் ஒரு கோவிலில் 40 அடி கோபுரம் கட்டுகிறார்கள். அந்த கோபுரத்தில் வைப்பதற்காக சிற்பத்தை தயார் செய்கிறேன் என்றார். மேலும் சிற்பி சொன்னார், இந்த 2இல் ஒரு சிற்பம் நான் சிறிது தவறுதலாக செய்துவிட்டேன். அதனால்தான் இன்னொரு சிலை செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். அதற்கு பணக்காரர், 2ம் ஒன்றாகத்தானே உள்ளது, எந்த தவறும் தெரியவில்லையே என்றார். உடனே சிற்பி சிலையின் பின்பகுதியில் சென்று, இந்த பெண் சிலையின் கூந்தலில் பின்னால் 3 சடையுடன் முடிய வேண்டும். நான் தவறுதலாக ஒற்றை ஜடை பின்னலுடன் முடித்துவிட்டேன் என்றார் சிற்பி. பணக்காரருக்கு ஆச்சரியம். இந்த சிலை கோயில் கோபுரத்தின் 40 அடி உயரத்தில் தானே வைக்கப் போகிறார்கள். இந்த தவறு வெளியே தெரிய போவதில்லையே. ஒரு சிலை செய்து முடிக்க குறைந்தது 4 to 5 மாதங்கள் ஆகுமே. நீங்களும் வெளியே தெரியாத சிறு தவறுக்காக இத்தனை மாதங்கள் கஷ்டப்பட வேண்டுமா என கேட்டார். அதற்கு சிற்பி, சிற்பத்தில் இருக்கும் தவறு வேறு யாருக்கும் தெரிய போவதில்லை. ஆனால் அந்த வழியாக போகும்போது எனக்கு உறுத்தலாக இருக்குமே. நான் அடிக்கடி அந்த வழியாக போக வேண்டியதிருக்கும். அந்த கோபுரத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உறுத்தலாகத்தானே இருக்கும். காலம் முழுவதும் நாம் அதே கோபுரத்தில் வைத்த பெண் சிலையில் தவறு நடந்ததே என நினைத்து நிம்மதியில்லாமல் இருக்கும். என் மனசாட்சி உறுத்துமே என கூறிய சிற்பியை பணக்காரர் ஆச்சரியமாக பார்த்தார். ஒவ்வொருவரும் அவர்கள் மனசாட்சியோடு நடந்து கொண்டால் இந்த நாட்டுக்கு எவ்வளவு நல்லது என்றார் பணக்காரர். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.